இப்போ இன்னைக்கு எதிர் விகிதத்தை பற்றி பார்க்க போகிறோம். பயிற்சி 4.1க்கு அப்புறம் பக்கம் 80ல் எதிர் விகிதம் அப்படின்னு எதிர் விகிதம் பற்றி பார்ப்போம். அதாவது ஒரு பள்ளியில் கண்ணீர் தொட்டியை வடிவமைக்க தேவையான ஆட்களின் எண்ணிக்கையும் நாட்களின் எண்ணிக்கையும் பற்றிய விவரங்களை கிளை அட்டவணையில் கொடுக்கப்பட்டிருக்கு. வேலையாட்களுடைய எண்ணிக்கை 2 கொடுத்தா 4 நாட்களில் இதை சரி பண்ணுறாங்க. அப்போது ஆட்கள் எண்ணிக்கை கூடுது அப்படின்னா 4 ஆட்களாக மாறினா எத்தனை நாளில் சரி பண்ணுறாங்க? 20 நாட்கள். சரி, ஆட்கள் எண்ணிக்கை கூடும் பொழுது நாட்கள் எண்ணிக்கை குறைகிறது. அப்போ அது எதிர் விகிதத்தில் இருக்குது. அதே மாதிரி வேலையாட்கள் எண்ணிக்கையை கூட்டும் பொழுது 5ஆக மாற்றும் பொழுது 16 நாட்களில் சரி பண்ணுறாங்க. வேலையாட்களுடைய எண்ணிக்கை 10 அதிகரிக்கும் போது நாட்கள் எண்ணிக்கை 8ஆக குறைகிறது. அப்போ எதிர் விகிதத்தில் காணப்படுது. வேலையாட்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்க நாட்களுடைய எண்ணிக்கை குறைந்து கொண்டே வருகிறது. ஆட்கள் எண்ணிக்கை அதிகரிக்கும் போது நாட்கள் எண்ணிக்கை குறைகிறது. அப்போ இது எதிர் விகிதத்தில் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். இப்போ பக்கம் 81 எடுத்துக்க. 81வது பக்கம் இவற்றை முயல்க அப்படின்னு இருக்கு. இவற்றை முயல்க. பின்வரும் அட்டவணையை நிறைவு செய்து அவை எந்த விகிதத்தில் உள்ளன என்பதை காண்க அப்படின்னு இருக்கு. அது நேர் விகிதத்தில் இருக்கிறதா அல்லது எதிர் விகிதத்தில் இருக்கிறதா அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இப்போ மிட்டாய்களின் எண்ணிக்கை அப்படின்னு போட்டிருக்கு. ஒரு மிட்டாய் எண்ணிக்கை 1ன்னு கொடுத்துருக்கு. விலை ரூபாயில் ஒரு மிட்டாயினுடைய எண்ணிக்கை 1ன்னு கொடுத்துருக்கு. விலை ரூபாயில் 5 அப்படின்னு கொடுத்துருக்கு. அப்போ ஒரு மிட்டாய் விலை 5. அடுத்து உனக்கு 10 விலை 10ன்னு கொடுத்துருக்கு. அப்போ மிட்டாய்கள் எண்ணிக்கை எத்தனை அப்படி கண்டுபிடிக்கணும். விலை 10, 5னா 1, விலை 10ன்னு கொடுத்துருக்கு. அப்போ மிட்டாய்கள் எண்ணிக்கை எத்தனை? 2. அப்படின்னு இருக்கும்போது விலை 5. அப்புறம் 10 கொடுத்துருக்கு. விலை 10 கொடுத்துருக்கு. அப்போ மிட்டாய்கள் எண்ணிக்கை எத்தனை? 2. அடுத்து மிட்டாய்கள் எண்ணிக்கை 3 கொடுத்துருக்கு. அப்போ விலை எவ்வளவு அப்படின்னு கண்டுபிடிக்கணும். மிட்டாய்கள் எண்ணிக்கை 3 அப்படிங்கிறது விலை நமக்கு ஒரு மிட்டாய் அனுப்புவாங்கன்னா 3 மிட்டாய்களுக்கு 15 ரூபாய். அடுத்து 4 20 அப்படி கொடுத்துருக்கு. 4 20 கொடுத்துருக்கு. அடுத்து 5 மிட்டாய்க்கு என்ன விலை அப்படின்னு 5க்கு ஒரு மிட்டாய் 5 ரூபாய்னா 5க்கு 25 ரூபாய். அடுத்து 2 நம்மள நிரப்ப சொல்லியிருக்கு. அப்போ நம்ம இதில் 6 மிட்டாய்க்கு என்ன விலை அப்படின்னு பார்க்கலாம். 6க்கு 30 ரூபாய். 6 தான் போட முடியும், வேற என்ன படம் போடலாம். அப்போ ஒரு மிட்டாய் எண்ணிக்கை 1 5 ரூபாய்னா 2 10 ரூபாய், 3 15 ரூபாய், 4க்கு 20 ரூபாய், 5 மிட்டாய்னா 25 ரூபாய், 6க்கு 30 ரூபாய் அப்படின்னு இருக்கு. அப்போ இது என்ன விகிதத்தில் காணப்படுது அப்படின்னா டேஷ் விகிதம் அப்படின்னு கொடுத்துருக்கு. அப்போ அதில் நேர் விகிதத்தில் காணப்படுது. இந்த இடத்துல நேர் விகிதத்தில் காணப்படுகிறது அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து 2வது அதில் 2வது வேலையாட்களின் எண்ணிக்கை நேரம் மணி அப்படின்னு. வேலையாட்கள் எண்ணிக்கை நேரம் மணி அப்படின்னு. ஒரு வேலையாள் செய்யும் பொழுது 20 மணி நேரம் ஆகும். ஒரு வேலையாள் செய்யும் பொழுது 20 மணி நேரம் அந்த வேலையை செய்ய முடியாது. ஒரு ஆள் 20 மணி நேரம். அப்போ 2 ஆளுக்குனா எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னு கேட்டு ஒரு ஆளுக்கு 20, 2 ஆள் எண்ணிக்கை கூடுது. அப்போ நேரம் என்ன செய்யும்? குறையும். அப்போ நேரம் 10 மணி நேரத்தில் செய்து முடிச்சிருக்காங்க. ஏன்னா ஒரு ஆள் செய்தால் 20 மணி நேரத்தில் வேலையை செய்து முடிக்கிறாங்க. ஆள் எண்ணிக்கை கூடுகிறது. 2 ஆள் இருக்குது. அப்போ 2 ஆள் எண்ணிக்கை கூடும் பொழுது நேரம் மணி குறைகிறது. அப்போ ஒரு ஆள் கூடும்போது 20ங்கிறது நேரம் 10 மணி நேரத்தில் செய்திருக்காங்க.
அடுத்து 4 ஆள் 5 மணி நேரம் பொறுத்து இது 4 ஆள் வேலை செய்தால் 5 மணி நேரத்தில் செய்து முடிக்கலாம் அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்து 5 ஆள் செய்தால் எவ்வளோ நேரத்தில் செய்து முடிக்கலாம் அப்படின்னு கேட்டிருக்கு. 5 அப்போ 5 ஆள் வேலை செய்தால் 4 மணி நேரத்தில் செய்து முடிச்சிடலாம். ஏன்னா ஒரு ஆள் செய்தால் 20 மணி நேரம் ஆகும். அப்போ 5 ஆள் செய்யும் பொழுது 20 வந்துடும். அப்போ இதில் 4 மணி நேரத்தில் செய்து முடித்து விடலாம். அடுத்து 2 மணி நேரத்தில் செய்யணும் அப்படின்னா எத்தனை ஆள் அப்படின்னு கேட்டோம். அப்போ இதில் எத்தனை ஆள்? 10 ஆள். 10 ஆள் சேர்த்து செய்தால் 2 மணி நேரத்தில் செய்திடலாம். அடுத்து 1 மணி நேரத்தில் செய்து முடிக்கணும் அப்படின்னா எத்தனை ஆள் கேட்கும். அப்போது 1 மணி நேரத்தில் செய்யணும்னா 20 நபர்கள் 20 வேலையாட்கள் செய்தால் 1 மணி நேரத்தில் அந்த வேலையை செய்து முடித்து விடலாம். அப்போ ஒரு வேலையாள் செய்யும் பொழுது 20 மணி நேரம் ஆகுது. 2 வேலையாள் செய்யும் பொழுது 10 மணி நேரத்தில் செய்திடலாம். 4 வேலையாட்கள் செய்யும் பொழுது 5 மணி நேரம் ஆகும். 5 வேலையாட்கள் அந்த வேலையை செய்தால் 4 மணி நேரத்தில் செய்து முடிக்கலாம். 10 பேர் செய்தால் 2 மணி நேரத்தில் முடிக்கலாம். 20 பேர் செய்தால் 1 மணி நேரத்தில் அந்த வேலையை செய்து முடித்து விடலாம். அப்போ ஆட்கள் எண்ணிக்கை அதிகரிக்க நேரம் நமக்கு குறைந்து கொண்டே செல்கின்றது. அப்போ இது என்ன விகிதத்தில் காணப்படுகிறது அப்படின்னு பார்க்கணும். என்ன விகிதம்னா எதிர் விகிதம். எதிர் விகிதத்தில் காணப்படுகிறது. அப்போ எதிர் விகிதத்தில் காணப்படுகிறது. முதல் நேர் விகிதத்தில் காணப்படுது. ரெண்டாவது பார்த்தது வேலையாட்கள் எண்ணிக்கையும் நேரமும் நாம் பார்க்கும்போது அது எதிர் விகிதத்தில் காணப்படுகிறது. அடுத்து அதே 81வது பக்கத்தில் 2வது கணக்கை பார்த்துக்க. பின்வரும் எடுத்துக்காட்டுகளை வாசித்து அவற்றை வகைப்படுத்துக அப்படின்னு கொடுத்துருக்கு. பின்வரும் எடுத்துக்காட்டுகளை வாசித்து அவற்றை வகைப்படுத்துக. அளவுகள் 5 அளவுகள் கொடுத்துருக்கு. அது நேர் விகிதமா எதிர் விகிதமா அப்படின்னு டிக் சொல்லியிருக்கு. நோட்டு புத்தகங்களின் எண்ணிக்கையும் அவற்றின் விலையும் அப்படின்னு கொடுத்துருக்கு. நோட்டு புத்தகங்களுடைய எண்ணிக்கையும் அவற்றின் விலையும். புத்தகங்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்க அவற்றினுடைய விலையும் என்ன செய்யுது? அதிகரிக்க மொத்த தொகை அதிகரித்துக்கிட்டே செல்கிறது. அப்போ புத்தகங்களுடைய எண்ணிக்கை குறையும் போது அதனுடைய மொத்த விலையும் குறைந்து கொண்டே செல்கிறது. அப்போ இது நேர் விகிதத்தில் காணப்படுகிறது. அப்போ 1வது இதுக்கு நாம் நேர் விகிதம் அப்படின்னு சொல்றோம். ஒன்றாவது நேர் விகிதம். இந்த நேர் விகிதத்துக்கு 1வது டிக் பண்ணிக்க. நோட்டு புத்தகங்களின் எண்ணிக்கையும் அவற்றின் விலையும் நேர் விகிதத்தில் காணப்படுகிறது. அடுத்து 2வது பாரு. இருப்பில் உள்ள உணவுப் பொருளும் அதனை பங்கிட்டு கொள்ளும் மாணவர்களின் எண்ணிக்கை. ஒரு குறிப்பிட்ட அளவு உணவுப் பொருள்கள் இருக்குது. அதை பங்கிட்டு கொள்ளும் மாணவர்கள் எண்ணிக்கை. மாணவர்கள் எண்ணிக்கை அதிகரிச்சுன்னா ஒவ்வொரு நபருக்கும் கிடைக்கக்கூடிய அளவு குறையும். அதே இது மாணவர்கள் எண்ணிக்கை குறைந்ததுன்னா ஒவ்வொரு நபருக்கும் கிடைக்கக்கூடிய அளவு கூடிக்கொண்டே போகும். அப்போ இது எதிர் விகிதத்தில் காணப்படுகிறது. 2வது நாம் எதிர் விகிதம் எதிர் விகிதம் டிக் பண்ணிக்க. அடுத்து 3வது பாரு. 3வது சம அளவுள்ள பெட்டிகளின் எண்ணிக்கையும் அவற்றின் எடையும். சம அளவுள்ள பெட்டிகளின் எண்ணிக்கை எல்லாமே சம அளவாக இருக்குது. பெட்டிகள் எண்ணிக்கை அதிகரிக்க அவற்றின் எடையும் அதிகரிக்கும். பெட்டிகள் எண்ணிக்கை குறைந்தால் அவற்றினுடைய மொத்த எடையும் குறையும். அப்போ இது நேர் விகிதத்தில் காணப்படுகிறது. அப்போ 3வது நேர் விகிதத்தில் காணப்படுகிறது. அடுத்து 4வது சீருடைகளின் எண்ணிக்கையும் மாணவர்களின் எண்ணிக்கை. சீருடை எண்ணிக்கையும் மாணவர் எண்ணிக்கை. அப்போ இது நேர் விகிதத்தில் தான் காணப்படுகிறது. அடுத்து 5வது ஒரு வாகனத்தின் வேகமும் அது ஒரு குறிப்பிட்ட தூரத்தை அடைய எடுத்துக்கொள்ளும் நேரம். வேகம் அதிகரிக்க நேரம் குறையும். வேகமாக செல்லும் பொழுது சீக்கிரமாக சென்றுடலாம். வேகம் குறைய சென்றடையக்கூடிய இடத்திற்கு சென்றடையக்கூடிய அந்த நேரம் கூடிக்கொண்டே போகும். வேகம் குறைஞ்சுன்னா நேரம் அதிகரிக்கும். அப்போ இது எதிர் விகிதத்தில் காணப்படுகிறது. 5வது எதிர் விகிதத்தில் காணப்படுகிறது. அதை தீர்ப்பளிக்க
இது நேர் விகிதம், ரெண்டாவதுக்கு எதிர் விகிதம், 3, 4 நேர் விகிதம், ஐந்தாவதுக்கு எதிர் விகிதம். 81வது பக்கத்தில் இருக்குது. அதை அந்த டேபிளில் டிக் பண்ணிக்க. அடுத்து செயல்பாடு 81வது பக்கத்தில் கடைசி செயல்பாடு அப்படின்னு இருக்கு. கீழ்கண்ட அட்டவணையை நிறைவு செய்து பரப்பளவு 36 சதுர சென்டிமீட்டர் உள்ளவாறு அனைத்து செவ்வகங்களையும் உருவாக்குக. பரப்பளவு 36 சதுர சென்டிமீட்டர் வரணும். அந்த மாதிரி நாம் கீழே இருக்கக்கூடிய அனைத்து செவ்வகங்களையும் உருவாக்குக அப்படின்னு கொடுத்துருக்கு. நீளம், செவ்வகத்தின் பரப்பளவு L × B, நீளம் × அகலம். இது நமக்கு தெரியும். இப்போ நமக்கு நீளம் கொடுத்துருக்கு, நமக்கு பரப்பளவு 36 சதுர சென்டிமீட்டர் வரணும். அப்போது நீளம் 36னா அகலம் எவ்வளோ தான் இருக்கணும்? 1 தான் இருக்கணும். 1 சென்டிமீட்டர் தான் இருக்க வேண்டும். அப்போது நீளம் 36னா அகலம் 1 இருந்தால் 1 36 36. அப்போது பரப்பளவு 36 சதுர சென்டிமீட்டர். புரியுதா? அப்போது நீளம் 36 சென்டிமீட்டர்னா அகலம் 1 சென்டிமீட்டர். அது புக்கிலே கொடுத்துருக்கு. அடுத்ததை பாரு, நீளம் 18 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்கு. அப்போ அகலம் எவ்வளோ இருக்கணும்? மொத்தம் நமக்கு பரப்பளவு 36 சதுர சென்டிமீட்டர் வரணும். அப்போது நீளம் × அகலம் நமக்கு பரப்பளவு 36 வரணும். அப்போ நீளம் 18 கொடுத்துருக்கு. அப்போ அகலம் எவ்வளோ வரணும்னு பார்க்கணும். அப்போ 18 கூட எந்த நம்பரை பெருக்குனா 36 வரும் அப்படின்னு பார்க்கணும். 18 கூட 2 பெருக்குனா 36. அப்போது அகலம் என்ன வரும்? அகலம் 2. நீளம் 36னா அகலம் நமக்கு 1 கொடுத்துருக்கு. அடுத்து நீளம் 18, நீளம் 18 சென்டிமீட்டர். அப்போ அகலம் எவ்வளவு? மொத்தம் 36 சதுர சென்டிமீட்டர் வரும். அப்போ 18 கூட 2 பெருக்கினா நமக்கு 36. 18 36. அப்போ அகலம் 2 சென்டிமீட்டர். அடுத்து நமக்கு அகலம் 3 கொடுத்துருக்கு. அகலம் 3 கொடுத்துருக்கு. அப்போ நீளம் எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கணும். 3 இந்த நம்பரை பெருக்கினா நமக்கு 36 வரும் அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். மொத்தம் 36 வரும். அப்போ 12. அப்போ நீளம் 12 சென்டிமீட்டர். அடுத்தது நீளம் 9. நீளம் 9 கொடுத்துருக்கு. அகலம் கேட்டு மொத்தம் நமக்கு பரப்பளவு 36 சதுர சென்டிமீட்டர். அப்போ 9 கூட அகலம் எந்த நம்பரை பெருக்கினா 36 வரணும். 36. அப்போ அகலம் 4. அப்போ இது நிரப்பிட்டு அப்படி 36 நீளம் 9, அகலம் 1 சென்டிமீட்டர். நீளம் 18 சென்டிமீட்டர்னா அகலம் 2 சென்டிமீட்டர். நீளம் 12 சென்டிமீட்டர்னா அகலம் 3 சென்டிமீட்டர். நீளம் 9 சென்டிமீட்டர்னா அகலம் 4 சென்டிமீட்டர். மொத்தம் பரப்பளவு நமக்கு 36 சதுர சென்டிமீட்டர் வரும். அந்த மாதிரி இந்த டேபிளை நிரப்பிக் கொள்ள வேண்டும். அடுத்து இதை அப்படி நிரப்பிக்கொள்ள அட்டவணையை உற்று நோக்கி பின்வரும் வினாக்களை பூர்த்தி செய்க அப்படின்னு கொடுத்துருக்கு. அதில் ஃபஸ்ட்டு செவ்வகத்தின் நீளம் குறையும் பொழுது அதன் அகலம் டேஷ் கொடுத்துருக்கு. செவ்வகத்தின் நீளம் குறையும் பொழுது அதன் அகலம் டேஷ். அப்போ அகலம் அதிகரிக்கும். அகலம் அதிகரிக்கும். அகலம் அதிகரிக்கும். செவ்வகத்தினுடைய நீளம் குறையும் பொழுது அதன் அகலம் அதிகரிக்கும். அடுத்து அதில் ரெண்டாவது செவ்வகத்தின் அகலம் அதிகரிக்கும் போது அதன் நீளம் டேஷ். அதாவது செவ்வகத்தினுடைய அகலம் அதிகரிக்கும் போது அதனுடைய நீளம் குறையும். அதனுடைய நீளம் குறையும். குறையும். அப்போ ஃபர்ஸ்ட் செவ்வகத்தின் நீளம் குறையும் பொழுது அதன் அகலம் அதிகரிக்கும் அப்படின்னு எழுதிக்கிறோம். அதில் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா செவ்வகத்தின் அகலம் அதிகரிக்கும் போது அதன் நீளம் டேஷ். அப்போ
நீளம் குறையும் அப்படின்னு நிரப்பிக் கொள்ள வேண்டும். 81வது பக்கத்தில் இதை அப்படி நிரப்பிக்கொள்ளுங்க. அடுத்து 82வது பக்கம். எடுத்துக்காட்டு 4/5. எடுத்துக்காட்டு 4/5. பக்கம் 82 எடுத்துக்காட்டு 4/5. எடுத்துக்காட்டு 4. 60 வேலையாட்கள் ஒரு பருத்தி நூல் உருண்டையை நூற்க 7 நாட்கள் தேவைப்படுகிறது. 42 வேலையாட்கள் அதே வேலையை செய்து முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்கு. இப்போ 60 வேலையாட்கள் ஒரு பருத்தி நூல் உருண்டையை நூற்க 7 நாட்கள் தேவைப்படுகிறது. அதே இது 42 வேலையாட்கள் அதே வேலையை செய்து முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும் அப்படி கேட்டு. அப்போ ஆட்கள் எண்ணிக்கை நமக்கு குறையுது. 60ல் இருந்து 42ஆக குறைந்துள்ளது. அப்போ ஆட்கள் எண்ணிக்கை குறையும் பொழுது வேலை செய்யக்கூடிய நாட்கள் எண்ணிக்கை அதிகரிக்கும். ஆட்கள் எண்ணிக்கை குறையும் பொழுது நாட்கள் அதிகரிக்கும். அப்போ இது எதிர் விகிதத்தில் காணப்படுகிறது. அப்போ 7 நாட்களில் செய்து முடிப்பது அதை விட கூடுதலாக ஆகும். இப்போ நம்ம இதை எதிர் விகிதத்தில் காணப்படுகிறது அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இதை கணக்கு செய்வோம். வேலையாட்கள் நாட்கள் பொதுவாக ஆட்கள் நாட்கள் கணக்கு வந்தாலே அது எதிர்மாறலாம் இருக்கும். அது தெரிந்து கொள்ளும். இப்போ 60 வேலையாட்கள் சேர்த்து 60 வேலையாட்கள் 7 நாட்களில் செய்து முடிக்கிறாங்க. 60 வேலையாட்கள் 7 நாளில் செய்து முடிக்கிறார்கள். இப்போ இது 42 வேலையாட்களாக குறைகின்றது. 42 வேலையாட்களாக குறைகின்றது. அப்போ எத்தனை நாட்களில் செய்து முடிப்பார்கள்? எத்தனை நாட்களில் கண்டுபிடிக்க வேண்டியிருக்கிறது. அப்போ அதை எக்ஸ்னி போட்டுக்குவோம். எக்ஸ்னி எழுதுவோம். இப்போ 60 வேலையாட்கள் 7 நாட்களில் செய்து முடிக்கிறாங்க. 42 வேலையாட்கள் எத்தனை நாட்களில் செய்து முடிப்பார்கள்? இதை நம்ம எக்ஸ்னி போட்டுக்குவோம். அப்போ ஆட்கள் எண்ணிக்கை குறையும் பொழுது நாட்கள் எண்ணிக்கை அதிகரிக்கும். அப்போ இது எதிர் விகிதத்தில் காணப்படுகிறது. எதிர் விகிதத்தில் உள்ளது. அதாவது ஆட்கள் எண்ணிக்கை குறைகின்றது. அப்போ நாட்கள் எண்ணிக்கை அதிகரிக்கும். ஆள் குறைந்து வேலை செய்யக்கூடிய நாட்கள் அப்போ அதிகரிக்கும். அப்போ எதிர் விகிதத்தில் காணப்படுகிறது. எதிர் விகிதத்தில் உள்ளது. இந்த மாதிரி எதிர் விகிதத்தில் இருந்ததுனாலே இதை என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த அப்படியே நேர் விகிதத்துக்கு நம்ம இதை அப்படி தலைகீழா போட்டோம். இது எதிர் விகிதத்திற்கு இதை அப்படியே எழுதி 60/42 × 7 அப்படி ஞாபகம் வச்சுட்டா ஈஸியாக போடுவோம். இப்போ 42க்கும் 7க்கும் அடி கொடுக்கலாம். 1 7 6 7 42. அப்போ இதில் அடிச்சுட்டு 7 அடிச்சுட்டு 1 போட்டுக்கிறோம். 42ல் எத்தனை 7 இருக்குன்னு பார்ப்போம். 6 7 42. அப்போ 6 இருக்குது. 6 7 42. 7ல் 1 7 42ல் எத்தனை 7 இருக்குன்னா 6 7 42. அப்போ அடிச்சுட்டு 6 போட்டுக்கிறோம். இப்போ 60ல் 6ஆல் போட்டுக்கிறோம். 60 6ஆல் நமக்கு 10 கிடைக்குது. அப்போ 10. அப்போ 42 வேலையாட்கள் 10 நாட்களில் ஒரு பருத்தி நூல் உருண்டையை நூற்று முடிப்பார்கள். அப்போ 10 ஆட்கள் தேவைப்படுகிறது. 42 வேலையாட்கள்னா 10 நாட்கள் தேவைப்படுகிறது. அப்போ 10 நாட்களில் வேலையை செய்து முடிப்பர். வேலையை செய்து கொடுப்பார். திரும்ப ஒருக்கா சொல்லிடுறேன். அதாவது வேலையாட்கள் வந்து நமக்கு 60 வேலையாட்கள் 60 வேலையாட்கள் சேர்த்து 7 நாட்களில் அந்த நூற்று உருண்டையை செய்து முடிக்கிறாங்க. அப்போ வேலையாட்கள் எண்ணிக்கை 42ஆக குறைகின்றது.
42ஆக குறையும் பொழுது ஆட்கள் எண்ணிக்கை குறைகின்றது. அப்போ நாட்கள் எண்ணிக்கை அதிகரிக்கும். அப்போ நாட்கள் எண்ணிக்கை அதிகரிக்கும் பொழுது அதை நம்ம கண்டுபிடிக்கணும். அதை எக்ஸ்ரீ போட்டோம். அப்போ எதிர் விகிதத்தில் காணப்படுகிறது. எதிர் விகிதத்தில் உள்ளது. எதிர் விகிதத்தில் இருந்ததா இது அப்படியே 60/42 × 7. இப்போ இந்த 42க்கும் 7க்கும் அடி கொடுக்கலாம். 7ல் ஒரே 7ன்னு அடிச்சிடணும். 42ல் எத்தனை 7 இருக்குன்னு பார்க்கணும். 42ல் 6 7 42. அப்போ அடிச்சுட்டு 6 அப்படின்னு போட்டுருக்கோம். 7 அடிச்சுட்டு 1 போட்டுருக்கோம். ஒரே 7 42ல் 6 7 42 அடிச்சுட்டு 6 போட்டுருக்கோம். இப்போ இந்த 60 6ஆல் வகுத்தா நமக்கு 10 கிடைக்குது. 60 6ஆல் வகுக்கும் 5 அப்போ 10. அப்போ 10 நாட்களில் அந்த வேலையை அவங்க அந்த பருத்தினூர் உருண்டையை நூற்று முடிப்பார். 10 நாட்களில் அந்த வேலையை செய்து முடிப்பார்கள். அடுத்து எடுத்துக்காட்டு 4/6. எடுத்துக்காட்டு 4/6 பக்கம் 82. ஒரு பெட்டி தக்காளியின் விலை ரூபாய் 200. வேந்தன் அவரிடம் உள்ள பணத்தில் 13 பெட்டிகளை வாங்கினார். ஒரு பெட்டியின் விலை ரூபாய் 266 என அதிகரித்தால் அவரிடம் உள்ள பணத்தை வைத்து எத்தனை பெட்டிகள் வாங்க முடியும்? 200 ரூபாய் அப்படின்னா 13 பெட்டிகளை வாங்குறாரு. அதே இது 260 ரூபாய்னா அதே பணத்துக்கு அவர் எத்தனை பெட்டிகள் தக்காளி பெட்டிகள் வாங்கலாம் அப்படின்னு கேட்கணும். அதாவது பெட்டிகளின் விலை பெட்டிகளின் எண்ணிக்கை அப்படின்னு எடுத்துக்கணும். எதை கண்டுபிடிக்கணும் அது வளர்ப்புற இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அப்போ 200 ரூபாய்னா 13 பெட்டிகள் வாங்குறாரு. 200 ரூபாய் விலைன்னா 13 பெட்டிகள் வாங்குறாரு. 260 ரூபாய் அப்படின்னா எத்தனை பெட்டிகள் வாங்கலாம் அப்படின்னு கேட்டேன். அப்போ 200 அப்படின்னா 13 பெட்டிகள் வாங்குறாரு. 260னா எத்தனை தக்காளி பெட்டிகள் வாங்கலாம் அப்படின்னு கேட்டது. அப்போ விலை அதிகரிக்குது. அப்போ பெட்டிகள் எண்ணிக்கை குறையும். 13 200 ரூபாய்னா 13 பெட்டிகள் வாங்கலாம். விலை அதிகரிக்கும் பொழுது அதே ரூபாய் தான். அப்போ பெட்டிகளுடைய எண்ணிக்கை வாங்கக்கூடிய அந்த எண்ணிக்கை குறையும். அதை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம். அப்போ நேர் விகிதத்தில் எதிர் விகிதத்தில் காணப்படுகிறது. எதிர் விகிதத்தில் உள்ளது. எதிர் விகிதத்தில் காணப்படுகிறது. அப்போ 200/270 × 13. இப்போ 200/270 × 13. இந்த 270க்கும் 13க்கும் அடி கொடுக்கலாம். ஒரு 13 13 20 13 260. அப்போ 20 200 திரும்ப 20ஆக நம்ம வகுக்கும் போது ஆன்சர் 10 கிடைக்குது. அப்போ எத்தனை பெட்டிகள் வாங்கலாம்? அவரிடம் உள்ள அதே பணத்தில் 10 பெட்டிகளை வாங்கலாம். 10 பெட்டிகளை வாங்கலாம். அதாவது பெட்டிகளுடைய எண்ணிக்கை 13 இருக்கும்போது நமக்கு 200 ரூபாய். 260 விலை அதிகரிக்குது. 260 விலை அதிகரிக்கும் பொழுது 260 பெட்டிகள் விலை அதிகரிக்கும் பொழுது எத்தனை பெட்டிகள் வாங்கலாம் அப்படின்னு கேட்டது. அப்போ 200 விலைனா 13 பெட்டிகள் வாங்கலாம். 260னா என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். அதை எக்ஸ்னி போட்டுருக்கோம். அப்போ விலை அதிகரிக்கும் பொழுது பெட்டிகள் எண்ணிக்கை குறையும். விலை அதிகரிக்கும் போது பெட்டிகள் எண்ணிக்கை குறையும். அப்போ இது எதிர் விகிதத்தில் காணப்படுகிறது. எதிர் விகிதத்தில் காணப்படுகிறது. அப்போ 200/260 × 13. 200/270 × 13. இப்போ 13க்கும் 270க்கும் அடி கொடுக்கலாம். 13க்கும் 270க்கும் அடி கொடுக்கலாம். ஒரு 13 13 260 20 13 260 அப்படின்னு பார்க்கலாம். அப்போ 20 220 நமக்கு 10 கிடைக்குது. அப்போ அவரிடம் உள்ள பணத்தில்
10 பெட்டிகளை வாங்கலாம். அவரிடம் உள்ள அந்த பணத்தில், அதே பணத்தில் அவர் 10 பெட்டிகளை வாங்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இதுவரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். இனிமே அடுத்த பயிற்சி 4 அடுத்த வகுப்பில் தொடர்ந்து நாம் பார்ப்போம்.